மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாங்கள் திமுகவை போல ஒரு கபட நாடகம் நாங்கள் ஆடவில்லை. திமுக கபட நாடகம் ஆடுதுன்னா இப்போ உங்களை நம்பணும்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களை எதுக்கு நம்பணும்னு கேட்கிறேன். என்ன சகோதரி கேட்ட இல்ல, இப்போ ஒன்றிய அரசு முன்வைத்த இந்த வக்குவாரி சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். திருப்பரங்குன்ற இஷ்யூல என்ன நிலைப்பாடு? ஐயோ சனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. திடீரென்று தேர்தல் வருவதற்கு முன்பாக இங்கே ஒரு மதக்கலவரத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்று பாஜகவும் திமுகவுமே அங்கு ஒரு சலசலப்பை உருவாக்கிவிட வேண்டும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நான் என்ன சொல்றேன், பாஜகவும் திமுகவும் டிராமா போடுறாங்கன்னா அது சொல்லுங்களேன். அதான் சொல்லல, அப்படி சொல்லணுங்கிற ஏன் எதிர்பார்க்கறீங்க? ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல, சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிற, சோத்த தான திங்கிற. ஒண்ணு தீபம் ஏத்தாதுன்னு சொல்லணும், இல்லன்னா தீபம் ஏத்துன்னு சொல்லணும். ஒண்ணு சங்கின்னு சொல்லிக்க, இல்லன்னா சங்கி இல்லன்னு சொல்லணும். எதுவும் சொல்ல பண்றாங்க யாரு நீ? How do I tell you? இந்த தீய சக்தியான ஒரு தோற்று போன ஒரு மோசமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒசரத்துக்கு தகுந்த பேச்சு பேசு. திமுக ஒரு தீய சக்தி, இப்ப பாஜக என்ன சக்தி? இரியா யோசிக்க அப்படியா, தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. தமிழக வெற்றி கழகம் தூய சக்தி. ஒரே வார்த்தையில பாஜக என்ன சக்தின்னு சொல்லுங்க. இல்ல, சொல்றதுல ஒண்ணு எங்களுக்கு பெரிய பயம் எல்லாம் கிடையாது சார். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நான் வெளிப்படையாவே சொல்றேன், பாஜகவை தீய சக்தின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி, அடுத்த கேள்வி. இல்ல, சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தால், சொல்ல வேண்டிய தேவை வந்தால், சொல்ல வேண்டிய நேரம் வந்தால் நிச்சயமாக இப்ப இதே நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற சமயத்தில் இருந்தால் அடுத்து வரக்கூடிய 4 ஆண்டுகள் கழித்து 2029 நாடாளுமன்ற குற்றங்கள் அதிகம் நடைபெறக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு என்கிற ஒரு புள்ளிவிவரம் இருக்கிறது. என்ன புள்ளிவிவரம் இருக்கு? அப்படி கேளுங்க. கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக, அவர்களுடைய வழிபாட்டு தலங்களில் வழிபாட்டு முறைக்கு எதிராக புள்ளிவிவரம் இருக்கு சார். எங்க சொல்ல நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான புள்ளிவிவரம். உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்கள் நிம்மதியா இல்லன்னா அந்த புள்ளிவிவரத்தை நீங்க பொது வெளியில நீங்க கொடுத்தா நிச்சயமா. இல்ல, நான் காமிக்கிறேன். இல்ல, என்னுடைய மொபைல் இருக்குது. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். ரைட், அந்த ஆதாரத்தை எடுத்து காமிக்கிறேன். இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல இருக்கே. அந்த ஆதாரத்தை எடுத்துட்டீங்களா? சம்பாதிட்டு இருக்கேன் சார். தெரிஞ்ச சொல்ல மாட்டானா? அதுல இருக்கிற இப்ப அந்த புள்ளிவிவரங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். இப்படியா வெண்டத்துக்கு வேணாது. சம்பத் பொது வெளியில ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லும் போது தகுந்த ஆதாரத்தோட பேசினா நலம். நான் உங்களுக்கு தர்றேன். நான் கொஞ்சம் உள்ள இருந்து எடுத்துக்கிறேன். அதில் என்னடா தேடுகிறாய்? அதில் என்ன தேடுகிறாய்? சரி, இனிமேல் ஆதாரத்தை கையில வச்சு பேசுங்க. மகிழ்ச்சி, நன்றி. அப்பாடா, ஊர்ல போற வரண்ட அடி வாங்காம அவன் ஒரு ஆள்டே அடி வாங்கி சமாளிச்சோம்டா சாமி. Our state of Tamil Nadu is the best example. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. தாத்தாவை மொத்தமா சோழியை முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. டிவிகே என்னோட தலைவர் டிவிகே லீடர் விஜய் அவர்கள் இறங்கி நடந்து போறாரு. இவன் யாரா பர்மா பஜார்ல பிட்டு படம் வைக்கிற மாதிரி இருக்கா? பெரிய ஸ்டார். சோ என்ன என் பேரை வச்சு கூப்பிட்டுருக்கலாம். பட் ஆனா அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ரிசீவ் பண்ணிக்கிறார். அவர் பேசின விதம், அதுக்கப்புறம் எடுத்த உடனே அவர் கொடுத்த அங்கீகாரம். ஓகே ஓகே, ரிலாக்ஸ். நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? நான் தற்கொலை. ஃபர்ஸ்ட் உங்களுடைய லுக் அண்ட் ஃபீல் பாபா சாஹேப் அம்பேத்கர் மாதிரி இருக்குன்னாரு. யாரடா சொல்ற? என்னையதாப்பா சொல்றேன். தீய சக்தி டிஎம்கே, தீய சக்தி டிஎம்கே. நாங்க பண்ற நல்லதை பத்தி பேச மாட்டாங்கல்ல. தாவேக்கா பேசலாமே. அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் அப்படிங்கறது கூட நான் உட்கார மாட்டேன். அப்புறம் என்ன நீங்க தமிழக வெற்றி கழகத்துடைய லீடருடைய விஷன், ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள், யாருக்கு வாய்ஸ் இல்லையோ அவருக்கு வாய்ஸா இருப்பாருன்னா இதுதான் நான் சொல்ல வந்தேன். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பகிட்டி மூஞ்சி பயிற்சி. என்னோட லீடர் டாப் ஸ்டாரா இருக்காரு. இவரு சிரி போலீஸ்.
அந்த இடத்தை விட்டுட்டு இறங்கி வந்து மக்களுக்கு சேவை பண்ணுங்கிறது வந்து இட்ஸ் பிக்கஸ்ட் சாய்ஸ் தட் இஸ் மேட். என் கரியரை விட்டு வர, வருமானத்தை விட்டு வர, யார் வர சொன்னா உன்ன? யார் கூப்பிட்டா? தப்பா நினைக்காதீங்க, அவர் ஒரு விளம்பர பிரியரு. இப்படி ஏதாவது பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னா அரசியல சேர்ந்து பெரிய ஆளாம்னு யாரோ சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தான் ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டாரு. நடிகர் சூர்யா தெரியல, அந்த நடிகர் சூர்யா அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கி 50 டாக்டர் உருவாக்கி இருக்கிறார், 500 இன்ஜினியர் உருவாக்கி இருக்கிறார், 2 லட்சம் ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த நடிகர் சூர்யா என்பதை யாரும் மறந்துட கூடாது. ஒரு மூத்தத்தை வாங்கி கூடுறா. இங்க ஒரு அன்பும் பாசமும் தங்களுடைய தலைவர் மேல வச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ல போதுமா? இல்ல அந்த ஸ்ட்ரக்சர்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியணும்ல. லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. நீ பெரிய புடுங்கியாச்சே, 200 கோடி ரூபாய் கரியரை விட்டு வரியே, உன்னோட 20 வருஷ வாழ்க்கையில சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நீ படிச்சு ஒருத்தன் டாக்டர் ஆக்கி இருந்தா அவன ரோட்ல காட்டு, யாரும் ஒரு ஃபீஸ் கட்டி இருப்பியா? அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? எம்ஜிஆர் அவர்களுக்கு 18 வருஷம் எடுக்க வேண்டியது, அறிஞர் அண்ணா அவர்களுக்கு 18 வருஷம் எடுக்க வேண்டியது, இவருக்கு 18 நாள் போதும். புடுங்கிருப்பாரு, அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. வரைக்கும் 2 கட்சிகள் என்ன பேசினாங்களோ, என்ன அரசியல் பண்ணாங்களோ, அதையே தான் தாவேக்காவும் முன்னெடுக்கும். இது மாதிரி பல மாற்றங்கள் இருக்கு. அது தலைவர் வந்து அறிவிப்பாரு. யாரு? நான் எல்லாமே சொல்ல முடியாது. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஒரு சாதாரண மனிதர்களை தூக்கி விடுற கட்சியா தாவேக்கா இருக்கும் பொழுது அதை நோக்கி தான் எல்லாரும் வர செய்வாங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. கரூர்ல தான் மக்கள் அந்த அத்தனை பேர் செத்துட்டு இருக்கும்போது அம்பவன்னு விட்டுட்டு போனேன். ஆனா நேற்று உன் கண்ணு முன்னாடியே ஒரு அம்மா உன் காரம் அடிக்குது, அதை நிறுத்தி என்ன ஏதுன்னு கேட்க வக்கல்ல காருக்குள்ள சாணி உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்க ஒரே இடத்த நீனா ஒரு ட்ரைனானா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் எம்ஜிஆர் ஸ்டைல் உனக்கு. டேய், அந்த ஸ்டைல் உலகத்துல ஒரு ஒருத்தருக்கு தான் வரும். கூட்டம் ஓட்டா மாறுமானா? ஓட்டா மாறும். அப்படி மாறினது இல்லையே. ஓட்டா மாறும். எப்படி மாறாதுன்னு நினைக்கிறீங்க? சிரஞ்சீவி எடுத்துக்கோங்க. என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன். நீங்க விஜய் அவர்களோட பேசும்போது நீங்க 2 பேரை கம்பேர் பண்ணிருக்கலாம், நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓகே. எம்ஜிஆர் என்டி ராமாராவ் பத்தி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சார், என்டி ராமாராவை அவங்க கடவுள் மாதிரியே பார்த்தாங்க. இங்க விஜய் அவர்களை கடவுளா தான் பாக்குறாங்க. எடுத்து விட்டேன்னு வச்சுக்க மொட்டை மொட்டை பொழந்துரும். 41 பேர் சாவடிச்சியே, மாநாட்டுல 8 பேர் சாவறானே, உன் பஸ் கீழே ஒருத்தன் பைக் கூட உள்ள போயிட்டானே. என்னைக்குனா ஒரு நாள் டிவில வந்து இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, இது தப்பு, ஒழுங்கா நடந்துக்கணும் சொல்லி இருக்கியா? என் ஆபீஸ்ல வேலை பண்றவங்க கிட்ட விஜய் பேசுற மாதிரியே, விஜய் அவர்கள் பேசுற மாதிரியே நீ ஃபீல் பண்ணுவியா அப்படின்னா ஆமாங்கறான். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? நீங்க தயவு செஞ்சு இனிமே விஜய் அவர்களை கம்பேர் பண்ணனும்னா கம்பேர் வித் எம்ஜிஆர், என்டிஆர், யுஎஸ்ல ரொனால்ட் ரீகன். வேண்டாம் சார். தேங்க் யூ சார். 2024ல சிஎம் ஆவர். உறுதியா அவர். பொய் மிரட்டி விடுறா. ஊர்ல எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவ்வளவு அசால்ட்டா தற்கொலை ஆக்கிருக்க. என்னடா சொன்ன? அவனே ஏமாத்திட்டியடா. கஷ்டப்படுறேன். இல்ல எனக்கு இன்னும் புரியல, வர்றவன் எல்லாம் தற்கொலையா இருக்காங்களா? நீ தற்கொலை ஆக்குறியா? ரோல் மாடலுங்கிறானோட. தலைவா விஜய் மலேசியாவுக்கு வந்துட்டாங்க. என்ன இதுக்குடா நீ வந்த இங்க விஜய்? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. ஏன்டா நீ வந்து உன் பொலிட்டிக்கல் இன்டென்ஷனுக்காக நீ மலேசியாவுக்கு வர? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அப்புறம் ஊர்ல வந்து 40-41 பேரு ஒன்னால தாண்டா உயிர் போனுச்சு. அங்க இருந்து ஓடி வந்துட்டியாடா? ஏன்டா உன் கடைசி படத்தை நீ அங்க எடுக்கல? ஊருக்காரங்க செருப்பு கழட்டி அடிப்பாங்க. அதான் அதேதான். இதான் சொல்லுவாங்க நன்றி கட்ட விஜய். இவன் வந்து ஒரு அரசியல்வாதி ஆகணுமா? இவன் ஒரு நல்ல தலைவனா? யோசிச்சு பாருங்க. எதுக்கு இப்ப மலேசியாவுக்கு வந்திருக்கான்? தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு கண்டமாக போறாராம். As Raju, Talapati Vijay next month coming Malaysia. Dude, serious oh? So what? What am I supposed to do with that information? அவர் என்ன எனக்கு iPhone 17 வாங்கி கொடுக்க போறாரா? இல்ல எனக்கும் மாளவிகா மோகனனுக்கும் மாமா வேலை பார்த்து கொடுக்க போறாரா? போறவெல்லாம் மாவாடிட்டு போறானே. கீழே இறங்கு தம்பி, கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்கு. ரொம்ப
கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். நோ ஏன்னா நீ வேற ஆள பாருண்ணா போன ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.